ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து பழனியை கூட்டிட்டு பாண்டியனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே பழனி வந்து, மச்சான் இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. ஏய் நீ அமைதியா வாடா, என்ன விஷயம் சொன்னதா வருவேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் பழனியும் வந்திருக்காங்க. அப்ப பழனி கிட்ட வந்து, இங்க பாருடா நான் பேசிக்குவேன், நீ எதுவும் வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னதும், சரி மச்சான் எதா இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க, நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிடுறாங்க. இப்ப பழனி கிட்ட இருந்து பாண்டியன் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அங்க பாண்டியனுடைய அக்கா இருக்காங்க. அவங்க வந்து இருந்ததும் பார்த்ததும், உன் மேல எனக்கு ரொம்பவே கோபம், எனக்கும் புரியுது, அரசி சின்ன பொண்ணுதான், படிக்க வேண்டிய பொண்ணுதான், ஆனா நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்ததுன்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன், கொடுக்க கூடாதுனால ஒண்ணும் இல்ல, படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம், இப்ப நாங்க நல்ல முடிவு எடுத்திருக்கோம், நான் போயிட்டு கோமதி கிட்ட ஆலோசனை பண்ண, கோமதி வந்து நல்ல வரனை ஏன் விடணும், சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, எனக்கு சதீஷேகர் அரசியை கொடுக்கறதுல சந்தோஷம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே வந்து இப்ப பாண்டியனுடைய அக்கா மாமா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டதும் உடனே பழனி, மச்சான் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏய் வாய மூடு, நான் தான் சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு அங்க சம்மதம் பேசிட்டு வெள்ளிக்கிழமை நாங்க வந்து பொண்ணு பாக்குற மாதிரி வரோம்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாண்டியன், எல்லாரும் காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அரசிய கூப்பிடாமே இருக்காங்க. உடனே ஏப்ப அரசி இனியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, வா வந்து உட்காந்து சாப்பிட நல்லா சொல்லிட்டு இப்போ உடனே பாண்டியன், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த முடிவுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது, முதல்ல என்ன முடிவுன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அங்க கதிர் சொன்னதும் உடனே சொல்லிடுறாங்க, நான் அரசிக்கு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்கேன், வெள்ளிக்கிழமை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட வீட்டுல எல்லாருமே ஷாக் ஆயிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க, உடனே கோமதி, இவன் என்னுடைய பொண்ணு, இவளுக்கு என்ன முடிவு எடுக்கணுன்றத நாங்க தான் முடிவு பண்ணணும், அதனால இதுக்கு யாருமே மறுப்பு தெரிவிக்க வேண்டாம், என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுடைய சொந்த முடிவு தான் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே வந்து என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம கதிர், ராஜி, மீனா எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. அரசியும் அமைதியாவே இருக்காங்க. இப்ப அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்க, பாண்டியன் சொன்னதுக்காக பாண்டியன் எந்த மாப்பிள்ளைய காட்டுறாங்களோ அவங்களுக்கு கழுத்து நீட்ட போறாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.